உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வரவேற்கிறோம். ஏனென்றால் உங்களுக்காக உங்க பெயர்களை சொல்லி நாங்கள் ஜெபித்து கொண்டு வருகிறோம். நீங்க அடிக்கடி வர்றதுனால உங்க ஜெப குறிப்புகள் எங்களுக்கு அப்படியே பதிவாயிடுச்சு. எங்களுக்கு நீங்க சொல்லவே வேணாம், அந்த மாதிரி பதிவாயிடுச்சு. ஏன்னா தினமுமே நாங்கள் ஜெபித்து கொண்டு வருகிறோம். நீங்களும் எங்களோடு கூட சேர்ந்து ஜெபிக்குமாறு நான் உங்களை அழைக்கிறேன். இந்த நாட்களிலே நாம் ஆண்டுடைய வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். போன வாரம் ஃபுல்லாவே நல்லா ஜெபிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். அநேக காரியங்களுக்காக ஜெபிக்க ஒரு வாரம் ஃபுல்லாவே நல்ல ஒரு ஜெபத்துல போனோம். ரொம்ப நல்லா இருந்தது. அது ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது என்பதை நான் உணர்கிறேன். புதிதாக வந்தவர்கள் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். இது ஜெபிக்கலாம் வாங்க என்ற சேனல், உங்களுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிற சேனல். தயவு செய்து உங்க ஜெப குறிப்புகளை 8:20க்குள்ள நீங்க கொடுத்தீங்கன்னாக்கா அது எங்களுக்கு ரொம்ப வசதியா இருக்கும் உங்களுக்காக ஜெபிக்க. ஸோ இந்த நேரத்தில் நாம் ஆண்டோடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். வந்த அனைவருமே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளில ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற காரியங்கள் நிறைய இருக்குது. என்ன ஒரு 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 இடத்தையும் ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம பார்க்கும் போது ஆண்டவர் எனக்காக என்ன வச்சிருக்கிறாரு, நான் என்ன பண்ணணும், ஆண்டவர் செய்ய மாட்டாரா, ஆண்டவர் இதை செய்ய மாட்டாரா, அதை செய்ய மாட்டாரா, இப்படி செய்ய மாட்டாரா, ஆண்டவர் இதை மாற்ற மாட்டாரா, ஆண்டவர் எனக்கு இதை செய்ய மாட்டார், இப்படிலாம் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம்ல ஆண்டவர்கிட்ட. ஸோ இந்த நேரத்துல பாத்தீங்கன்னாக்கா நம்ம கேட்க வேண்டிய, நம்ம சிந்திக்க வேண்டிய காரியங்கள் இருக்குது. ஆண்டவர் இந்த உலகத்துல இருந்தப்போ நம்முடைய சீஷர்களுக்கு நிறைய காரியங்களை சொல்லி தருகிறார். அவரு சொல்லித்தர காரியங்கள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நம்மள இன்னைக்குமே வித்தியாசமா நம்மள அது யோசிக்க வைக்குது. இன்னைக்கு நான் எடுத்துக்கொண்ட வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கலாம். 11வது வசனம், அந்த வீட்டு எஜமானை நோக்கி, நான் என் சீஷரோடு பஸ்காவை புசிக்கிறதுக்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகர் உம்மிடத்தில் கேட்க சொன்னார் என்று சொல்லுங்கள். சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 8வது வசனத்துல இருந்தே ஆண்டவர் பஸ்கா பண்டிகை அவர் ஆயத்தப்படுத்துறாரு. அவரு போக போறாரு, சிலுவையில் அறைய போறாங்கன்னு எல்லாமே அவருக்கு தெரிந்து அவர் பஸ்கா பண்டிகையை ஆயத்தப்படுத்த சீஷர்களோடு கூட சேர்ந்து அவருக்கு தெரியும் எங்க நடத்த போறோம், எந்த இடத்த நம்ம கேட்கணும், எந்த இடத்துக்கு நம்ம போனோம்லாம் எல்லாமே தெரியும். ஆனா ஒரு குட்டி ஹோம்ஒர்க் வைக்கிறாரு சீஷர்களுக்கு. அந்த 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 குட்டி வேலையை வைக்கிறாரு. அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க கேட்கிறாங்க. 8வது வசனத்துல பாக்குறோம், 9வது வசனத்துல பண்ணோம், ஆயத்தம் பண்ணும்படி அப்படின்னு அந்த வார்த்தையை நம்ம பாக்குறோம். இந்த இடத்துல அங்க வந்த உடனே அவர் கரெக்டா சொல்லி அனுப்புறாரு, இந்த வீட்டுக்கு போங்க, இந்த இடத்துக்கு போங்க, இந்த இடத்துல அந்த வீட்டு எஜமானிட்ட போயிட்டு நீங்க சொல்லுங்க, புசிக்கிறதுக்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகர் உம்மிடத்துல கேட்க சொன்னார். அந்த நபர் யாரு, ஏன் ஆண்டவர் நேரம் அந்த 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 இடத்துல அனுப்புறாரு அப்படின்ட்டு நிறைய நம்ம சிந்திக்க வேண்டியதாக. தகுதியான இடம் வேண்டுமா? சோ கர்த்தருக்கு தெரியும். இந்த இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா கர்த்தருக்கு தெரியும் இந்த தகுதியான ஒரு இடம் இங்க இந்த வீட்டுல இருக்குதுன்ட்டு கர்த்தருக்கு ஆல்ரெடி தெரிந்திருக்குது. ஸோ ஒருவேளை திடீர்னு கர்த்தர் ஒரு பிளான் பண்றாரு, நம்ம வீட்டுக்கு வரணும், நம்ம என்ன செய்யணும், நம்ம வீட்டுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படிலாம் பிளான் பண்றாருனாக்கா நம்ம ஒரு தகுதியான இடத்த கண்டிப்பா நம்ம வீட்டையே நம்ம தகுதியான இடமா வச்சிருக்கிறோம். அவர் பாருங்க, அந்த வீட்டு எஜமான நோக்கி சீஷருங்க போய் கேட்கறாங்க, ஆண்டவர் வந்து தகுதியான இடம் எங்கே என்று போதகர் உம்மிடத்துல கேட்க சொன்னார். அந்த தகுதியான இடம் வந்து என்ன அதிகமா இன்னைக்கு தொட்டது. தகுதியான இடம் கர்த்தர் நமக்கு தகுதியான இடத்த நம்ம கர்த்தருக்கு உருவாக்குறோம்னாக்கா கர்த்தர் நமக்கு தகுதியான இடத்த தருவார். என் மைண்டுக்குள்ள இது அப்படியே பதிஞ்சிருச்சு இன்னைக்கு. சோ அந்த தகுதியான இடம் எது ஆண்டவரே? அந்த தகுதியான இடத்த நான் உமக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறேனா, நான் உமக்கு வச்சிருக்கிறேனா, என்ன வீட்டுல வச்சிருக்கிறேனா, என்னுடைய இருதயத்துல வைத்திருக்கிறேனா, என்னுடைய இல்லத்துல வைத்திருக்கிறேனா, என்னுடைய உள்ளத்துல வைத்திருக்கிறேனா தகுதியான இடம். அந்த தகுதியான இடம் நமக்கு இருக்குதுனாக்கா நம்ம ஏன் பயப்படணும்? ஆண்டவர் சொல்லி அனுப்பிட்டார், அந்த வீட்டு எஜமானிட்ட போய் சொல்லுங்க, ஆண்டவர் தகுதியான இடத்த கேட்கிறாருன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டார். போதகர் உம்மிடத்துல கேட்க சொன்னார் என்று சொல்லுங்கள் சொல்லி அனுப்புறாரு. தகுதியான இடம். ஸோ தகுதியான இடத்துல நான் எப்படி இருக்கிறேன், நான் எப்படி ஆண்டவருக்கு ஒரு தகுதியான இடத்த உண்டாக்கி வச்சிருக்கிறேன், தகுதியான இடம் நான் அதை எப்படி யோசிக்கிறேன், நான் அதை எப்படி பார்க்கிறேன், நான் ஏன் இந்த தகுதியான இடத்தை பத்தி நான் பேசுறேன்னாக்கா அடுத்த வசனம் பாருங்க, அவன் கம்பளம் முதலானவைகளை விரித்திருக்கிற மேல் வீட்டிலே ஒரு பெரிய அறையை உங்களுக்கு காண்பிப்பான், அங்கே ஆயத்த பண்ணுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். ஆண்டவர் அங்க போல, அவங்க வீட்டுக்கு போல முதல்ல, ஆனா சொல்லி அனுப்புறாரு. சின்ன அறை கிடையாது, பெரிய அறை. இருக்கிறதுல பெரிய அறைய தன்னுடைய வீட்டுல, தன்னுடைய மேல் வீட்டுல ஒரு பெரிய அறையை உங்களுக்கு காண்பிப்பார்.
பிரியமானவர்களே, நல்லா யோசிங்க. நம்ம வீடுகளில அப்படிப்பட்ட தங்குற இடமா நம்ம மாத்தி வச்சுக்கிறோம். அவனுக்கு தெரியாது இங்க ஆண்டவர் வந்து பஸ்கா பண்டிகை சாப்பிட போறாரு, இங்க இருக்க போறாரு, இந்த பஸ்கா பண்டிகை அவர் இங்க இங்க செய்ய போறாருலாம் தெரியாது. அந்த வீட்டு எஜமானுக்கு தெரியாது. சீஷர்கள்ட்ட சொல்லி அனுப்புறாரு. சோ நமக்கு தெரியாமலே சில காரியங்களை செஞ்சு கொண்டு இருக்க பாருங்க. தகுதியான இடத்த கர்த்தருக்கு நம்ம உருவாக்கும் போது கர்த்தர் கண்டிப்பா அதை நமக்கு தருவார். எங்க வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா நாங்க பெரிய ஒரு குவார்டர்ஸ்ல வாழ்ந்தோம். எங்க வீட்டுல நிறைய ரூமுகள் இருக்கும். அதுல ஒரு இடம் பாத்தீங்கன்னா ஜெப ரூம்னு பேரு. அது பேரே ஜெப ரூம். எதனா போய் எடுத்துட்டு வர சொன்னா கூட அந்த அந்த பைபிள் அந்த ஜெப ரூம்ல இருக்குது எடுத்துட்டு வா, அந்த பாய் அந்த ஜெப ரூம்ல இருக்குது எடுத்துட்டு வா, அது பேரே ஜெப ரூம். சோ அந்த ஜெப ரூம் எப்படின்னாக்கா ஒருத்தர் மாத்தி போய் போய் ஜெபம் பண்ணிட்டே இருப்போம் அந்த இடத்துல. நல்லா நீட்டா பாயெல்லாம் போட்டு கீழே பைபிள்லாம் வச்சு அந்த இடத்துல எங்க அப்பா ஜெபம் பண்ணுவாங்க, எங்க அம்மா ஜெபம் பண்ணுவாங்க, எங்களுடைய உபவாச ஜெபங்கள் நடக்கும், எங்க குடும்ப ஜெபங்கள் நடக்கும், எங்களுடைய தனிப்பட்ட ஜெபங்கள் நடக்கும், எல்லா ஜெபங்களும் நடக்கும். பிரியமானவர்களே, இப்படி ஒரு தகுதியான இடம் உங்க வீட்டுல இருக்குதா? தகுதியான இடத்த கர்த்தர் இன்னைக்கு தேடிட்டு இருக்கிறாரு. தகுதியான இடம், கர்த்தருக்கு ஒரு தகுதியான இடத்த உண்டாக்குனீங்கன்னாக்கா இல்லத்திலையும் சரி உள்ளத்திலையும் சரி ஒரு தகுதியான இடம். ஆண்டவரே, இந்த தகுதியான இடத்த நான் உமக்காக உருவாக்குறேன், நான் உமக்காக வைக்கணும், உமக்காக செய்யணும் ஆண்டவரே. எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா ஆண்டவரை நம்புறவங்க, ஆண்டவரை விசுவாசிக்கிறவங்க, ஜெபிக்கிறவங்க, வேதம் வாசிக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு இடம் ஸ்பெசிஃபிக்கா இருக்கும். அந்த இடத்துலதான் போய் ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க கண்ட இடத்துலயும் போய் உட்காந்து ஜெபம் பண்ண முடியாது. ஏன்னா அதை பழகிட்டுப்பாங்க. எனக்கெல்லாம் பாத்தீங்கன்னா எந்த வீட்டுக்கு போனாலும் எனக்குன்னு ஒரு ஸ்பேஸ் நான் உருவாக்கி வச்சிருவேன். எனக்குன்னு ஒரு தனிப்பட்ட இடத்த நான் உருவாக்கி வச்சிருவேன். அந்த இடத்துலதான் நான் அங்க இருக்கிறேன். அந்த வீட்டுல எவ்வளவு நாள் இருக்கிறனோ, அந்த வாழ்றனோ அந்த இடத்துல அந்த வீட்டுலதான் நான் உட்காந்து ஜெபம் பண்ணுவேன். அந்த இடம் தான் என்னுடைய இடம். அந்த இடத்துலதான் அது ஸ்பெசிபிக்கா அங்க நானும் கர்த்தரும் மீட் பண்ற மாதிரி ஒரு இடமா இருக்கும். சோ பிரியமானவர்களே, இந்த தகுதியான இடம் எத்தனை பேர் நம்ம உருவாக்கி வச்சிருக்கிறோம்? இந்த தகுதியான இடம் எத்தனை பேருடைய குடும்பங்களில் இருக்கிறது? எத்தனை பேருடைய வாழ்க்கையில இருக்குது? அவர் சொல்றாரு, கம்பளம் முதலானவைகளை விரித்திருக்கிற மேல் வீட்டிலே ஒரு பெரிய அறையை உங்களுக்கு காண்பிப்பான். அதை கூட சொல்றாரு. நீங்க போய் கேட்ட உடனே அவன் இல்லைன்னு சொல்ல மாட்டான், ஏசு அனுப்புனாரான்னு கேட்க மாட்டான், எந்த கேள்வியும் கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, எந்த கேள்வி கேட்க மாட்டான். அவன் வந்து நேரா உங்களுக்கு மேல் வீட்டுல ஒரு அறையை உங்களுக்கு காண்பிப்பான்னு சொல்லிட்டாரு. காண்பிப்பான், முடிச்சிட்டாரு, மேட்டரே முடிச்சிட்டாரு. நீங்க போங்க, சொல்லுங்க, அதெல்லாம் கேட்கவே இல்லை. இதுக்கும் அந்த கழுதியை கூட்டிட்டு வர சொல்றாரு பாருங்க. அதுக்கு ரொம்ப நிறைய லிங்க் இருக்குது. இந்த தெருவுல போங்க, அங்க கழுதியை கட்டி வச்சிருப்பாங்க, யாருமே ஏறாத ஒரு கழுதை இருக்கும், அதை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லுவார் ஆண்டவர். அதே மாதிரி பஸ்கா பண்டிகை போறதுக்கு முன்பாக ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லி தராரு, போங்க, பெரிய அறையை காட்டுவான். மேல் வீட்டுல ஒரு பெரிய அறை. பிரியமானவர்களே, நல்ல வீடு கர்த்தர் கொடுத்துருக்கிறாரா, ஒரு அறையை உங்களுக்குன்னே உண்டாக்கி வச்சுக்கங்க. உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஜப இடத்த உண்டாக்கி வைங்க. அந்த ஜப இடத்துல பரிசுத்தமான இடம் அது. அந்த இடத்துல ஆண்டவரே, நான் உண்மை சந்திக்கும் இடம் ஆண்டவரே, ஆண்டவன் நம்மோடு கூட சந்திக்கிற இடமாக இருக்கட்டும். இதெல்லாம் கர்த்தர் விரும்புறார். அதனால்தான் அந்த தங்கும் இடம், தகுதியான இடம், அந்த தகுதியான இடத்த நம்ம உருவாக்கணும். என் உள்ளத்துல தகுதியான இடத்த நான் உருவாக்கணும். என்னுடைய இல்லத்துல தகுதியான இடத்தை நான் உருவாக்கணும். அது இயேசு தங்குற இடமா இருக்கணும். சோ வீட்டுல நம்ம ஒரு தகுதியான இடத்த நம்ம உருவாக்குறோம்னாக்கா, அதே மாதிரிதான் நம்மளுடைய உள்ளத்திலையும் ஒரு தகுதியான இடத்த இயேசுவுக்கு உண்டாக்கி தரணும். தகுதியான இடம் எது? ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதுக்கெல்லாம் நான் கீழ்ப்படியணும். தகுதியான இடம் எது? ஆண்டவரே, நான் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேன். நான் ஆளுக்கு ஏத்த மாதிரி ஆட மாட்டேன் ஆண்டவரே. நான் சிச்சுவேஷனுக்கு சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நான் ஆடல ஆண்டவரே. அந்த தகுதியான இடத்துல நீங்க இருக்கணும்னாக்கா உங்க சித்தப்படி நான் செய்யறேன் இயேசு சுவாமி. சோ அந்த இடத்துல சொல்லிட்டு மேல் வீட்டை ஒரு பெரிய வீட்டை உங்களுக்கு ஆயத்தம் பண்ணுவான், அங்கே ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி அனுப்புனார். போங்க, அங்க போய் ஆயத்தம் பண்ணுங்க. ஒரு தகுதியான இடமும் நம்மளுடைய ஆயத்தமான இடமா இருக்கிறது. ஆமென். ஒவ்வொரு தகுதியான, நீ என்னைக்கு கர்த்தருக்குன்னு சொல்லி இருதயத்தையோ சூழ்நிலையோ வீட்டையோ தகுதியான இடமாக நீங்க மாற்றுகிறீங்களோ, அங்க ஒரு ஆயத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறதுன்னு அர்த்தம். அங்க ஒரு ஆயத்தம் உண்டு. அந்த இடத்துல ஒரு ஆயத்தத்தை நமக்காக கர்த்தர் ஆயத்தம் பண்ணுங்கள் சொல்றாரு. அவர்கள் போய் தங்களிடத்தில் அவர் சொன்னபடியே கண்டு பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். அங்க கருத்து வேறுபாடே கிடையாது.
ஆண்டவர் இந்த இடத்த சொன்னாரு, அந்த இடத்த சொன்னாரு, இங்க போ சொன்னாரு, அவங்க வீடா, இது மேலறதானா, இது கீழறதானா, இல்ல இவரு தானா, இந்த நபர் தானா, இந்த வீட்டு எஜமான் தானா, எந்த கேள்வியும் கிடையாது. கர்த்தர் நமக்கு சொல்றாருனாக்கா, அந்த தகுதியான இடத்தை நம்ம உண்டாக்கி கொடுக்கிறோம்னாக்கா, அந்த அந்த அவருக்குன்னு சொல்லி அந்த தகுதியான இடத்தை அவருக்குன்னு சொல்லி நம்ம ஒதுக்கி வைக்கிறோம்னாக்கா, நமக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் நமக்காக செய்வார். சோ அந்த தகுதியான இடத்துல நிறைய பேர் இன்னைக்கு தேடிட்டு இருக்கிறோம். எனக்கு என்ன வேணும், அந்த தகுதியான இடத்த நான் எப்படி கண்டுபிடிப்பேன், அந்த தகுதியான இடம் நான் எப்படி ஆயத்தம் பண்ணுவேன், எனக்கு புரியலையே, நான் யாருடைய உதவி இல்லாம இருக்கிறேன்னு, அந்த தகுதியான இடத்த எனக்கு யார் சொல்லி தருவா, நான் என்ன பண்ணுவேன், அந்த தகுதியான இடத்துல இயேசு வந்து எப்படி தங்குவாரு. பிரியமானவர்களே, ஒரு அருமையான ஒரு வார்த்தையை கர்த்தர் எனக்கு காட்டி கொடுத்தாரு. இதை பேசும்போது எனக்கு ஆவியானவர் உணர்த்தினார். மத்தேயு 11வது அதிகாரம் 28வது வசனம் எல்லாருக்குமே தெரிஞ்ச வசனம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள். அது தகுதியான இடம். இயேசுவுக்கு உங்களால தகுதியான இடத்தை கண்டுபிடிக்க முடியலையா? உங்க குடும்பத்துக்காக தகுதியான இடத்தை கண்டுபிடிக்க முடியா? உங்க பிள்ளைகளுக்காக ஒரு தகுதியான இடத்தை நீங்க உருவாக்க முடியலையா? பட்டு கொண்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்காத, நீ என்னிடத்துல வந்துரு. ஆண்டவர் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாருக்கும் ஒரு வருத்தத்தை வச்சுட்டு இருக்கிறோம்ல. எதனா ஒரு வருத்தம், வீட்டை பத்தி ஒரு வருத்தம், பிள்ளைகளை பத்தி ஒரு வருத்தம், ஏதாவது ஒரு வருத்தத்தை வச்சு சும்மானா நம்ம அப்படியே உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருப்போம். ஒரு தகுதியான இடம் இருக்குது, ஆண்டவர் நமக்கு ஒரு தகுதியான இடத்தை வைத்திருக்கிறாரு, அதை ஆயத்தம் பண்ணலாமே, அதை சரிப்படுத்தலாமே என்று நினைக்க மாட்டோம். ஆண்டவரே, நான் இவ்வளவு வருத்தத்துல இருக்கிறேனே, எப்படி நான் உமக்கு தகுதியான இடத்தை நான் உண்டாக்குவேன், எப்படி நான் இருப்பேனாக்கா? இந்த லிங்கை பாருங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாழுங்கள். ஆண்டவர் அந்த வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை சொல்லும் போது கம் டு மீன்றாரு. அதாவது இந்த இடத்துல கர்த்தர் வந்து ஜீசஸ் டசன்ட் சே, அதாவது ஒர்க் டுவர்ட்ஸ் மீ, என்னை பார்த்து நீங்க தேடிக்கிட்டு வாங்க, ஓடிக்கிட்டு வாங்க, என்னை பார்த்து வேலை செய்யுங்க, ஏர்ன் மீ, என்ன நீங்க சம்பாதிச்சு கொள்ளுங்க, டிசர்வ் மீ, அந்த வார்த்தைலாம் ஆண்டவர் யூஸ் பண்ணல. அதே மாதிரி அவர் சொல்றது என்னன்னாக்கா, கம் டு மீ. சிலர்லாம் சொல்லிட்டு போவாங்கல்ல, என்னை வந்து பாருங்க அப்படின்ட்டு போவாங்க. சிலர் வந்து சொல்லுவாங்க, நாளைக்கு போய் பார்க்கலாம் அவங்கள போய் பார்த்தா சரியா. ஆண்டவர் அதெல்லாம் சொல்லவே இல்லை. நீ அவர் மூலம் வா, இந்த ரெக்கமெண்டேஷனை வாங்கிட்டு வா, இப்படி வாங்கிட்டு வா, இந்த தகுதியான இடம் உனக்கு வேணுமா, உன் வாழ்க்கையில சில ஆசீர்வாதங்களை உனக்கு ஆயத்தமாக நான் பண்ணணுமா, நீ இப்படி போகணுமா, அப்படி போகணுமா, எதுவுமே கர்த்தர் சொல்ல. நீ என்ன பாரு, நீ என்கிட்ட வா, நீ வந்து என் மூலமா நீ இதை செய்யாது, எதுவும் கம் டு மீ. இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா போடுது, கம் டு மீ. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே. எத்தனை பேர் இன்னைக்கு சுமையா சுமந்துட்டு இருக்கிறாங்க. ஐயோ, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்க இந்த உலகத்துல நிறைய. நான் சொல்லுவேன், வியாதியோடு இருக்கிறவங்களை விட வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்க தான் இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய பேர் வியாதி இல்லைன்னு சொல்லுவாங்க, நான் ஹாஸ்பிட்டல்ல இல்ல, நான் வந்து ஐசியூல கிடையாது, ஆனா வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்களாம் ஒரு பேஷண்ட் தான். பிரியமானவர்களே, ஆண்டவர் நல்ல ஒரு கருத்தை சொல்லி கொடுக்கும் போது ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்க ஆண்டவர் நம்மளை கேட்கிறாரு, நம்முடைய வார்த்தையை கேட்கிறாரு. நீ வருத்தத்தோடு இருக்கிறியா, கவலையோடு இருக்கிறியா, கண்ணீரோடு இருக்கிறியா, அற்புதங்களை செய்கிறியா, அற்புதங்களை உன்னால பார்க்க முடியலையா, தயவு செய்து கேளுங்க. வருத்தத்தோடு இருக்கிறீங்களா, கவலையோடு இருக்கிறீங்களா, கஷ்டத்தோடு இருக்கிறீங்களா, ஒரு உங்களுக்கு ஒண்ணுமே புரியலையா, எந்த தகுதியான இடம் புரியலையா, நான் எங்க போவேன், என்ன பண்ணுவேன், எது தகுதியான இடம் புரியும். ஆண்டவருக்கு ஒரு தகுதியான இடத்தை உருவாக்குங்க. கம் டு மீ. ஆண்டவர் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன தருவேன், இளைப்பாறுதல் தருவேன். அந்த தகுதியான இடத்துல என்ன கிடைக்கும்னாக்கா, இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆமென். அந்த தகுதியான இடம் இயேசுவுக்கு தகுதியான. நம்ம ஒவ்வொரு முறையும் இயேசுவுக்கிட்ட போய் நம்ம முழங்கால் போடும்போது அது தகுதியான இடம். அந்த இடத்துல இளைப்பாறுதல் கிடைக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஜபத்துக்கு முன்னாடி போறதுக்கு முன்னாடி பலவிதமான சூழ்நிலையில இருப்போம், பலவிதமான கஷ்டங்கள், ஜபிக்க விடாதபடி சாத்தான் நம்மளை சொட்டி வளைச்சி போட்டுக்கிட்டே இருப்பான். ஆனா போயிட்டு முழங்கால் போட்டு ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னாக்கா, ஐயோ, அந்த ஜபத்தை விட்டு நீங்க வரும்போது பலவானா தெரிவிங்க. ஆண்டவர் கொடுக்கிற பலன் பார்த்தீங்கன்னாக்கா, உலகத்துல நம்ம எந்த காரியம் வந்தாலும் ஜெயிச்சிடலாம், நம்மளுக்கு கவலையே இல்லை. சோ இந்த தகுதியான இடம்
இடம் எதுக்குனாக்கா நம்மள ஆயத்தம் பண்ணுகிற இடமா இருக்கிறது. இந்த தகுதியான இடம் கர்த்தரு அநேக காரியங்களை இந்த உலகத்துல அவர் வெளிப்படுத்துறதுக்கு முன்பாக இப்படி தகுதியான இடத்தையும் அவர் ஆயத்தம் பண்ணி வச்சுட்டு போறாரு. நீ போ, நான் வருவேன், அந்த இடத்துக்கு வருவேன். அந்த வீட்டு எஜமான நான் ரொம்ப பாராட்டுவேன். வித்தவுட் எனி கொஸ்டின், எந்த கேள்வி கேட்காம ஆண்டவருக்கு அந்த இடத்த அவங்க வீட்டுல ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க ஆல்ரெடி. ஆண்டவர் வருவாருன்னு தெரியாது, ஆண்டவர் சொல்லல, நோட்டீஸ் கொடுக்கல, நான் உங்க வீட்டுக்கு வரப்போறேன் அப்படிலாம் எதுவுமே சொல்லல. ஆனா ஆண்டவருக்குன்னு ஒரு தகுதியான ஒரு இடத்த அவங்க வச்சிருந்தாங்க. அந்த இடத்துல அவங்க ஜெபிக்கிற இடமா அது. மேல் வீட்டுல பெரிய அறைக்குள்ள ஆண்டவர் போறாரு, அங்க ஆயத்தம் பண்றாரு, ஆயத்தம் பண்ணுங்கள்ன்றாரு. அந்த ஆயத்தம் தாங்க இன்னைக்கு நம்மளுடைய ஒவ்வொரு ஆசீர்வாதத்துக்கும். நம்ம என்னைக்கெல்லாம் போயிட்டு அந்த தகுதியான இடத்துல முழங்கால் போடுறோமோ அந்த தகுதியான இடங்கள் நமக்கு ஆசீர்வாதமான இடங்களாக கர்த்தர் ஆயத்தம் பண்ணி கொடுத்துட்டே இருக்கிறாரு. அதுல கூட நான் உங்களுக்கு, நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள். ஆண்டவர் குறிப்பிட்ட நபரை கூப்பிடலைங்க. நீ முஸ்லீமா, இந்துவா, கிறிஸ்டியனா, நீ ஜெயினிசமா, இல்ல நீ அந்த இந்த இந்த இஸ்லாமியா என்னென்னமோ சொல்லி அந்த எதுவுமே இந்த உலகத்துல நம்ம பாக்குறோம்ல, எதையும் சொல்லி கொடு. நீங்கள் எல்லாரும் தான் சொல்றாரு ஆண்டவர், நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள். நிறைய பேருக்கு யூஸ் பண்ணிக்க தெரியலையே அவரை, நிறைய பேருக்கு யூஸ் பண்ணிக்க தெரியலையே. எவ்வளோ பேர் பாரத்தோடே நான் சுத்திக்கிறேன், பரவாயில்ல, ஆனா அவர்கிட்ட போவானா, அவர்கிட்ட போயிட்டா என்னை மாத்திடுவாரு. அவர்கிட்ட வரத்துக்கு பயம், ஏன் தெரியுமா? ஆயத்தப்படுத்தி விட்டுருவார் அவரு. அவர்கிட்ட வந்தாலே உன்னை மாத்திடுவார் கண்டிப்பா. எங்க கிட்ட எல்லாம் வராதீங்க, யாருக்கிட்டையும் நீங்க போனோம், அவர்கிட்ட வாங்கல. அவர்கிட்ட வந்தாலே ஜோலி முடிஞ்சது. கண்டிப்பாக கண்டிப்பாக கர்த்தர் நம்மள அவருக்காக எடுத்து உபயோகப்படுத்துவார். அவரை விட்டு நம்ம நீங்கவே முடியாது. அவரை ருசி பார்த்துட்டாலே போதும். அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த உலகமே தேடிக்கொண்டிருக்கிறத இளைப்பாறுதல் தான். இந்த உலகமே இன்னைக்கு, ஐயோ எனக்கு இளைப்பாறுதல் கிடைக்காதா, என்னுடைய வேலையில இளைப்பாறுதல் கிடைக்காதா, என்னுடைய தொழில இளைப்பாறுதல் கிடைக்காதா, என்னுடைய படிப்புல, என்னுடைய குடும்பத்துல இளைப்பாறுதல் கிடைக்காதா, என்னுடைய எல்லா சூழ்நிலையில இளைப்பாறுதல் கிடைக்காதா, அந்த இளைப்பாறுதல் தான் அவர் தருவேன்னு சொல்றாரு. ஏன் மிஸ் பண்றோம் இதை? எதுக்காக மிஸ் பண்றோம்? யார் யாரெல்லாம் இதை மிஸ் பண்றீங்களோ கொஞ்சம் கவனிங்க. ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில. ஆண்டவர் நம்மள வாழ்க்கையில பார்த்துட்டு இருக்கும் போது அற்புதங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவருக்காக ஆயத்தம் பண்ண ஒவ்வொரு இடமும், நீ எந்தெந்த இடத்துல எல்லாம் போயிட்டு ஆண்டவர்கிட்ட நோக்கி ஜெபம் பண்றியோ, ஏசப்பா இதுதான் ஆண்டவரே, இதுதான் இயேசு சுவாமி, இதுதான் சிச்சுவேஷன் ஆண்டவரே, இதுதான் ஆண்டவரே, ஆண்டவரே எனக்கு தெரியாது, நீங்க எடுத்து நடத்துங்க, என்னால கையாள முடியாது. அந்த தகுதியான இடத்துக்கு போங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற ஒவ்வொரு பாரத்தையும், இந்த பாரம் எனக்கு முடியாது ஆண்டவரே, இந்த கஷ்டம் எனக்கு முடியாது ஆண்டவரே, ஆண்டவரே என் கணவரை குறித்து கஷ்டம் எனக்கு முடியாது ஆண்டவரே, என் பிள்ளைகளை குறித்து பாரம் எனக்கு முடியாது ஆண்டவரே, என் வேலையை குறித்து பாரம் எனக்கு முடியாது ஆண்டவரே. வருத்தப்பட்டு பாரம் சுமந்திருக்கிறீங்கனாக்கா அந்த தகுதியான இடத்துக்கு நீங்க போனீங்கன்னாக்கா ஆண்டவர் நம்மளை அழைக்கிறாரு, நம்மளை கூப்பிடுறாரு. ஏசப்பா நீங்க வாங்கல ஆண்டவரே, நீங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிடும் போது, யாரா இருந்தாலுங்க, இப்படி இருந்தாலுங்க, எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நான் சொல்லுவேன், கண்டினியூஸா ஆண்டவர் மேல பாரத்தை போட்டுட்டு நீங்க போறீங்கன்னாக்கா கர்த்தர் நமக்கு பெரிய அற்புதங்களை செய்கிற தேவனா இருக்கார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நான் ஆண்டவர் அடுத்த வசனம் பாருங்க, 29, நான் சாந்தமுமான தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆமென். ஆண்டவர் நான் ஏற்றுக்கொள்கிறவா, அப்போ உனக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும்ன்றாரு. அந்த அந்த வசனம் படிக்கும் போதே பாருங்க, என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது. அதாவது ஆண்டவர் பயமூத்தலை இதை பார்த்துட்டு, அது என்னுடைய என்னுடைய நுகம் மெதுவா இருக்கிறது, என் சுமை லகுவா தான் இருக்கிறது. அதனால நீ வா என்கிட்ட, நீ வா, நீ வா, நீ என்கிட்ட நீ கேட்கும் போது நான் எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி தருகிற தேவனாய் இருக்கிறேன், ஆயத்தம் பண்ணி கொடுக்கிற தேவனாய் இருக்கிற. பிரியமானவர்களே, இந்த இந்த நாட்களில எல்லாரும் எதையோ நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறாங்க, எதையோ நோக்கி, ஏதாவது இதுல ஒரு வெற்றி வேணும் எனக்கு, அதுல ஒரு வெற்றி வேணும் எனக்கு, இதுல ஆண்டவரே நான் ஜெயிக்கணும், நான் இப்படிலாம் ஜெயிக்கணும் ஆண்டவரே, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இப்படி நடக்கும். நான் சொல்றேன், அமைதியா பொறுமையா இருந்து ஆண்டவருடைய பாதப்படியில உட்கார்ந்து நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்சாலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை அநேக ஆயத்தங்களை பண்ணி வச்சிருக்கிற ஒவ்வொரு ஆயத்தமான காரியங்களை நமக்கு காட்டி கொடுக்கிற தேவனா இருக்கிறார். ஆமென். 13வது வசனம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 22, அவர்கள் போய்
சொன்னபடியே கண்டு பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். எவ்வளோ ஒரு ஒபீடியண்டான சீஷர்கள் பாருங்க. அந்த இடத்துல போயிட்டு தங்களுக்காக ஆயத்தம் பண்ணினத தங்களுக்காக ஆண்டவர் வைத்திருக்கிறாரே, இவ்வளோவா? அந்த அந்த அங்க அங்க கண்டிப்பா நிறைய சர்ப்ரைஸ் நடந்திருக்கும். அதெல்லாம் இங்க ஒருவேளை குறிப்பிட இல்லாம இருக்கலாம். ஆனா நிறைய சர்ப்ரைஸ் நடந்திருக்கும். அவங்க போயிட்டு எப்படி கர்த்தர் கரெக்டா சொன்னாரு, எப்படி கர்த்தர் நமக்காக இதை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு, எப்படி இந்த மேல் வீட்டை சொன்னாரு, அதுவும் இந்த மேல் வீட்டுல அந்த கம்பளம் விரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல பாருங்க, மேல் வீட்டிலே ஒரு பெரிய அறையிலே உங்களுக்கு காண்பிப்பான். கம்பளம் முதலானவைகள் விரித்திருக்க. கம்பளம் முதலானவைகள் விரித்துனா பயங்கர, நான் நினைக்கிறேன் இந்த வெல்வெட் இது போட்டு ரெட் கார்பெட் மாதிரி போட்டு அழகா வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல கொண்டு போயிட்டு கொடுத்து, ஆண்டவர் போங்க, அங்க உங்களுக்காக தகுதியான இடம் இருக்குது. வாழ்க்கையில என்னைக்குமே ஒரு தகுதியான இடத்தை கண்டுபிடிச்சுக்கங்க. தகுதியான இடம், தகுதியான நபர்கள், தகுதியான ஃப்ரெண்ட்ஸு, தகுதியான குடும்பங்கள், தகுதியான உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பு எல்லாம் ஆண்டவருக்கு பிரியமானதாயும் தகுதி உள்ளதாயும் இருக்கணும். தகுதியானதை கர்த்தர் நமக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கிறத நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த தகுதியானது எங்க ஆண்டவரு? எங்க? இயேசு சுவாமி எனக்கு காட்டுங்க. கர்த்தர் காட்டுவாரு, நல்லதா காட்டுவாரு. நன்மை செய்கிற தேவன், அற்புதங்களை செய்கிற தேவன். அவர் எங்களை கைவிட்டாரு, எனக்கு ஒண்ணுமே இல்லை, தகுதியே என்னால கண்டுபிடிக்க முடியலனாக்கா அவர் தான் சொல்லிட்டார்ல, வருத்தப்பட்டு பார சுமக்கலாம், நீங்க எல்லாரும் என்கிட்ட வாங்க, எல்லாரும் என்கிட்ட வாங்க. எல்லாருமே, யார் யாருக்கெல்லாம் வருத்தம் இருக்குதோ, யார் யாருக்கெல்லாம் தொல்லைகள் இருக்குதோ, யார் யாருக்கெல்லாம் கையாள முடியாத ஒவ்வொரு ரகசியங்கள் இருக்குதோ, ஆண்டவரே உம்முடைய கரத்துல கொடுக்கிற. ஆண்டவரால் கூடாத காரியம் என்னதான் இருக்குது இல்ல? ஆண்டவரால் எல்லாமே கூடும். சில மனுஷர்கள் நம்ம மேல பாயும் போது முட்டி போட்டு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இதெல்லாம் என்னால முடியாது ஏசப்பா, நான் எப்படி ஆண்டவரே இதை நான் ஜெயிக்க முடியும்னு கேக்குறீங்கன்னாக்கா, முட்டி போட்டு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அப்படியே அமைதலாக்கி விட்டுருவாரு. நான் ரொம்ப நம்புவேன், இதுல ரொம்ப நம்புவேன். ஒரு இடத்துலயும் ஆண்டவரே, எங்களை ஏமாத்துறவங்க, எங்களுக்கு விரோதமா பேசுறவங்க, ஆண்டவரே எங்களுக்கு விரோதமா எழும்புறவங்க எல்லாத்தையும் கர்த்தர் அமைதியாக்கி போட்டுருவார், அடக்கி போட்டுருவார், ஜெயிக்க முடியாத அளவுக்கு. ஏன்னா நம்ம தகுதியான ஒரு இடத்த கண்டுபிடிச்சிட்டோம். அதான் இயேசுவின் இடம். தகுதியான இடத்த நம்ம உண்டாக்கி வச்சிட்டோம். அதனால அவர் எனக்காக எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணுவார் தான். சோ நான் கர்த்தரை விட்டு விலகவே முடியாது, நான் கர்த்தரை விட்டு வெளியே போகவே முடியாது. நான் வாழ்க்கைய என் உலகத்துமா சேர்த்து நான் ஓட முடியாது. ஏன்னா தகுதியான இடத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதான் இயேசு இருந்த இடம், அதான் இயேசுவின் இடம். இயேசுவின் பாதப்படி தான் அங்க தகுதியான இடமே. கடைசியில இயேசுவின் பாதப்படிதான். அதனால்தான் இயேசு இந்த உலகத்துல அத்தனை கஷ்டங்களை அனுபவிச்சாலும், சிலுவையில அடிக்கப்பட்டாலும், அவர் தெரிந்து கொண்ட ஒரு இடம் என்ன தெரியுமா? தகுதியான இடம் அந்த சிலுவை தான். அந்த சிலுவையில ஏறினாதான், அந்த சிலுவையில நான் ஏறி எல்லாருக்கும் முன்னாடி நான் என்னதான் நீ என்னை அடிச்சாலும், என்னை தொல்லை பண்ணினாலும், என்னை குத்தினாலும், என்னை வெட்டினாலும், என்னை முள்ளு போட்டாலும், ஆண்டவரே அத்தனையும் கர்த்தர் ஆயத்தம் பண்ணிட்டு நம்மளுக்கு ஆசீர்வாதமா மாத்தி வச்சுட்டு போயிட்டார். அத்தனையும் ஆசீர்வாதங்கள். அவர் முள்முடி சூட்டினாங்களா, அது எனக்கு ஆசீர்வாதம். அவரை ஆணில அடிச்சாங்களா, கையில காலில் ஆணி அடிச்சாங்களா, அது எனக்கு ஆசீர்வாதம். அவர் விழா எலுமினல் குத்துனாங்களா, அவரை தொங்க விட்டாங்களா, எல்லாமே எனக்காக கர்த்தர் தகுதியான இடத்துல அந்த சிலுவையில ஏற்றுக்கொண்டதுனாலதான் என்னுடைய வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை இன்னைக்கு மாற்றி போட்டார் கர்த்தர். பிரியமானவர்களே, சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்க எல்லாருமே நேசிக்கிற தேவனாயிருக்கிறார். கர்த்தர் எல்லாருமே, அதனாலதான் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், யாரா இருந்தாலும். ஐயோ, நான் இந்த மதத்துல இருக்கிறேனே, என் கஷ்டத்துக்கு யார் விடுதலை சொல்லுவா? ஐயோ, நான் அந்த மதத்துல இருக்கிறேனே, யார் எனக்கு விடுதலை சொல்லுவா? ஆண்டவர் மதத்தை பார்த்து கூப்பிடுகிறவரே அல்ல. ஆண்டவர் எப்படி தம்ம கூப்பிடுறாரு? எல்லாரும் இடத்துல வாருங்கள், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் இடத்துல வாருங்க. தயவு செய்து சொல்றேன், கவலைப்படாதீங்க, கஷ்டப்படாதீங்க. பார்த்து கொண்டிருக்கிற ஒருத்தருமே உங்களை உற்சாகப்படுத்துங்க. இயேசுவுக்கு ஒரு தகுதியான இடத்தை நீங்க உண்டாக்குறீங்கனாக்கா, அவர் உங்களுக்காக ஆசீர்வாதங்களை ஆயத்தம் பண்ணிக்கிட்டே போறாரு, ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறாரு. அந்த ஆயத்தமான இடங்களை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். எல்லாருமே கண்களை மூடி ஜெபிக்கலாமா? உங்களுடைய கஷ்டத்தை, உங்களுடைய துயரங்களை, உங்களுடைய பாரங்களை, உங்களுடைய வருத்தங்களை, உங்களுடைய கண்ணீரை ஆண்டவரே நான் யார்கிட்ட சொல்லுவேன்? ஒரு தகுதியான இடம் நீங்க தான் ஏசப்பா, அந்த தகுதியான இடத்தை எனக்கு காட்டுங்கன்னு சொல்லி நம்ம கேட்கும் போது, இந்த நேரத்துல கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற தேவனா இருக்கிறார்.